தௌபா நம்ம செய்வதனால, அதாவது இறுதியாக நம்ம சொல்லிக்கலாம், தௌபா நம்ம செய்வதனால வரக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள்ல உண்டு என்ன தெரியுமா? மற்ற பயங்கள் வேறு. நம்ம தௌபா செய்து மன்னித்து நம்ம திருந்தி வாழ்றதுனால பல மற்ற சந்தேகங்கள் சிலது இருக்கும். என்னன்னா, சம்பாதித்த பொருளாதாரம் முழுமையாக எதில் இருக்கும்? ஹராமான இதை, கட்டின வீடு, எடுத்த நிலம், முடிச்ச திருமணம், வளர்த்த பழப்பு எல்லாமே கோடியெல்லாம் இதில் தான். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். சரியா? பேங்க்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிற அந்த இது டோட்டலாக அவர் எல்லாமே ஹராம் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. அந்த இடத்துல வட்டியோடு அவர் முழுமையாக தொடர்பட்டு எதெல்லாம் சம்பாதிச்சாரோ அதெல்லாம் என்னது? ஹராம். இப்படியான ஒரு நேரத்தில் இவர் திருந்துறதுக்கு இவருக்கு பெரிய பிரச்சனை அவருக்கு உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, நம்ம சொத்துக்கெல்லாம் என்ன செய்யறது? எல்லாத்தையும் வித்துடுறதா? வித்துட்டு நம்ம சும்மா இருக்கிறதா? வித்துறேன்னு சொன்னால் வித்தாலும் எனக்கு பணம் தானே வரப்போகுது, அந்த பணத்தில் தர்மம் செய்யறதா அப்படின்ற பிரச்சனை. இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் இன்ன நபருக்கு நான் இந்த அநியாயத்தை செய்திருக்கிறேன், இன்ன நபருக்கு இப்படி செய்திருக்கிறேன் என்றால் கட்டாயம் தௌபாவுடைய நிபந்தனைகள்ல 4வது நிபந்தனை நம்ம எதை வச்சுக்கணும்? அவர்கிட்ட போய் அதை ஹலாலாக்கி கொள்ளணும் அல்லது கொடுத்துடணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் மன்கான இந்தஹு, அதாவது மன்கான லஹு மத்லமத்துன் இன்த அஹிஹி, ஒரு சகோதரனுக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால் ஃபல்யத்தஹல்லல், உடனே அவர் இன்றைக்கே என்ன செஞ்சிடட்டும்? அதை ஹலாலாக்கி கொள்ளட்டும். எந்த நாளில் அவருக்கு எந்த ஒன்றும் பயனளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்னால. இப்போ நேராக போய் இப்படி தான் உங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டேன், பொருளாதாரத்தை இப்படி செஞ்சுட்டேன், ஹலாலாக்கி கொள்ளலாம், ஹலாலாக்கி கொள்ள வேண்டும், நிபந்தனை. ஆனால் யாருக்கு எவருக்கு எதுவுமே தெரியாத அமைப்பில் நடந்திருந்தால் அவருக்குள்ள ஒரே நிபந்தனை என்னன்னு சொன்னால், அவர் தௌபா செய்வது, அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்பது, சொத்துக்களை என்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு என்ன செய்யறது? தர்மம் செய்து அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள பார்க்கறது. இவ்வளவுதான் அவரால் செய்ய முடிஞ்சது. அதுதான். டோட்டல் சொத்தை இழந்துட்டு அவர் ரோட்டுக்கு வரணும்னு இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு தெரிஞ்சிருந்தா நான் என்ன இந்த வரைக்கும் நான் அநியாயம் செஞ்சுக்கிறேன், முழு சொத்தை அநியாயம் செஞ்சுக்கிறேன், முழு சொத்தை என்ன செஞ்சிடணும்? கொடுத்துடணும். ஆள் தெரிஞ்சிருந்தா. தெரியாதா அவர் தௌபா செஞ்சு மீண்டு என்ற அளவுக்கு தான தர்மங்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க அந்த மனிதருக்கு? தஅமலுல் ஹைராத் வ தஜ்தனிபு ஸய்யிஆத், நன்மைகளை செய்து வாருங்கள், பாவங்களை தவிர்த்து வாருங்கள். இதான் இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? அன்றைக்கு செய்ய வேண்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறோம். இன்னொரு சந்தேகம் இருக்குது. தௌபா செய்ய போறாங்க, நான் இது போல புறம் பேசுவதில்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேரை பத்தி புறம் பேசிப்பாங்க, சிலரை செலக்ட் பண்ணி பேசிப்பாங்க. இப்போ என்ன செய்யறது? அவர்கிட்ட போய் சொல்றதா? சொன்னா ஜெம்ம பகையாகிரும் சிலருக்கு தெரியும். வணங்கிட்டா, ஜெம்ம பகைன்ற வார்த்தை சரிയോ தெரியாது, வணங்கிட்டா, அதாவது முழுமையான பகமை ஆகிரும். போய் சொன்னேன், இந்த நான் உங்களை நீங்கள் இது வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்களே, அதுக்கு நான் தான் காரணம், நான் தான் போட்டு கொடுத்தேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? டோட்டலாக ஒரு குடும்பம் பிரிஞ்சு நாசமாக பேத்திருக்கேன்னு வைங்களேன், இவர் செஞ்ச புறத்தின் காரணமாக, அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது என்ன செய்யும்? ஒரு பெரிய இதாக இருக்கும். இப்படி சொல்வதனால அவரை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை, எந்த விதமான அசரும் அவருக்கு என்ன செய்ய போவதில்லை, அது ஏற்படுத்த போவதில்லை. அதே நேரம் உலக நஷ்டத்தில் அவர் இப்படி ஒன்று அடைஞ்சிக்கிறாரு அப்படி என்று இருந்தால் இதை எப்படி அடைந்து கொள்வது? இதை இஸ்லாமிய அறிஞர்கள் 2ஆக பிரிக்கிறார். ஒன்று, நீங்கள் பேசிய புறத்தின் காரணமாக அவருடைய லைஃப்பில் பாதிப்பு ஏற்பட்டு அவர் நஷ்டப்பட்டிருந்தால், இழப்புக்களை சந்தித்திருந்தால், ஏதோ ஒன்று அவருக்கு மாணவியனோ மாத்தியனோ, அதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது சட ரீதியாகவோ அல்லது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ரீதியாக நஷ்டங்களை அவர் அடைந்திருந்தால் கட்டாயம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, போய் கேட்டாகணும். நான் இப்படி செஞ்சதுனால தான் உங்களுடைய குடும்பம் என்ன செஞ்சது, பிரிஞ்சுது அப்படின்னு செஞ்சாகணும். அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஒருத்தரை பற்றி புறம் பேசிக்கிறோம், அவரை பற்றி ஒருத்தர் பேசுகிறான்னு அவருக்கு தெரியுது, அவருக்கு நிறைய அநியாயம் செஞ்சுக்கிறோம், ஆனால் நம்ம தான் செஞ்சுட்டு தெரியாது, அவர் நிறைய அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆனால் எந்த இழப்பும் என்ன செய்யலை அவர் சந்திக்கலை என்றிருந்தால் இவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்கணும். எந்த மாதிரி அவருக்கு வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தாரோ, எவர்கள்ட்ட அவரை பற்றி இந்த விஷயங்கள்லாம் சொன்னாரோ அவர்கள்ட்ட அதை என்ன செய்யணும்? எடுத்து சொல்லி, நான் தவறாக சொல்லிட்டேன், பிழையாக சொல்லிட்டேன் என்று சொல்லி எஞ்சிய காலப்பகுதிகளில் அவருடைய விஷயங்களை நல்ல முறையில் அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கணும். போய் சொல்லி ஹலாலாகணும்ன்ற நிபந்தனை என்னது அந்த இடத்துல இல்லை. ஹலாலாகணும் எப்போ அநியாயம் செஞ்சிருந்தா, டோட்டல் அநியாயம் அவரை லொஸ்டாக்கி இருந்தா, அவரை பாதிக்க வச்சிருந்தாங்க உலகத்தில். அப்படி இல்லாமல் சிலரை பற்றி பேசியிருப்போம், இந்த பாதிப்பை என்ன செஞ்சிருக்க மாட்டோம், உள ரீதியாக மன வருத்தப்பட்டிருப்பார், ஆனால் இந்த பாதிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்க மாட்டோம், ஏற்படுத்தியிருக்க மாட்டோம் என்றால் இந்த முறையில் தான் அதை என்ன செய்யணும், நம்ம ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பார்க்குறோம்.